தரிசித்தாலும் இயற்கையே இறைவனாக வெளிப்படும் உச்சதலம் திருக்கைலை மலை. சைவராக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய தெய்வ அனுபவம் அது. ஏனெனில் ஆலய வழிபாடு ஒன்று, இயற்கையாக இறைவனை அனுபவிப்பது இன்னொன்று. அந்த பரிபூரண அனுபவத்தை அளிப்பதே கைலாசம். இதே ஆன்மீக உண்மையை நமக்கு ஆழமாக உணர்த்தும் தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்ற இரண்டாவது அருணகிரிநாதர் என போற்றப்படும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த அதிசயமும் அதிர்ச்சியும் கலந்த ஒரு சம்பவம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. 666 பாடல்கள் பாடி முருகனை நேருக்கு நேர் தரிசித்த அந்த மகான் ஒரு முறை பழனிக்கு முருகன் உத்தரவாக போவதாக கூறியதற்காக தியானத்தில் இருந்தபோது கரிய உருவமாக தோன்றி, சத்தியம் தவறிய நீ உத்தரவு வரும் வரை பழனிக்கு வரக்கூடாது என்று முருகன் தானே கட்டளையிட கண்களில் கண்ணீர் பெருக வாழ்நாள் முழுவதும் அந்த உத்தரவை காத்தார். வயோதிக காலத்தில் விபத்தில் கால் முறிந்த போதும் முருகப்பெருமான் நேரில் வந்து உடைந்த எலும்பை சரி செய்த அளவுக்கு அருள் புரிந்தார். ஆனாலும் கடைசி வரை பழனிக்கு அழைப்பு இல்லை. ஏனெனில் ஒரே ஒரு காரணம், சத்தியத்தின் மகிமையை உலகம் உணர வேண்டும் என்பதற்காக. இதனால்தான் தைப்பூசம் என்றால் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டாலும் பழனி தரிசனம் எளிதானதல்ல என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது. இந்த புனித நாளில் காவடி, பால்குடம், விரதம் எல்லாவற்றையும் விட முக்கியமானது ஒன்று மட்டுமே உண்மை. சத்தியத்தை உயிராக கொண்டவர்களுக்கு மட்டுமே முருகன் வள்ளலாக அருள் வழங்குகிறார். அதனால்தான் தைப்பூசம் நமக்கு சொல்லித்தரும் மாபெரும் பாடம், சத்தியமே முருக வழிபாட்டின் உயிர் என்பதுதான்.